சிறகடிக்க ஆசை டுடே பிரமோ. இப்போ சிந்தாமணி எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணியும் ரோகிணியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, உன்னோட பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு நான் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு பயங்கரமாக பேசி கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து மீனா அங்கே சிந்தாமணியும் ரோகிணியும் பார்க்க வராங்க. வந்த உடனே என்ன நீங்கள் போட்ட பிளான் நடக்கலைன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்போவுமே நீங்கள் போடுற பிளான் இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மம் ஆனாலும் எதுவுமே நடக்காது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கெட்டவங்க, நல்லவங்களுக்கு எப்போவுமே கடவுள் கைவிட மாட்டாங்கன்ட்டு சொல்லிட்டு, இன்னும் என்ன இந்த ஜெயிலில் களியை தின்னிட்டு இந்த கம்பியெல்லாம் எண்ணிட்டு உட்காருங்கன்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி அங்கே சிந்தாமணிக்கும் ரோகிணிக்கும் பேசிட்டு மீனா முத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாத்தியா, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம்ன்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் ரோகிணி மேல பயங்கரமா கோவத்தோட